இங்கு மாற்றுக் கட்சியிலிருந்து இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு முக்கியமான உங்களுக்கான முக்கியமான நிகழ்வு. நான் என்கிட்ட போன வாரம் நிகழ்ச்சி பத்தி சொன்னாங்க, வழக்கறிஞர்கள் அனைவரும் நினைய விரும்புகிறாங்க. கண்டிப்பா இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் மாற்றுக் கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக மற்றும் இதர கட்சிகள்ல இருந்து பெருவாரியான மக்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரை அதிமுகவோ இல்ல திமுகவோ இதற்கு முன்னால் சந்திச்சதே கிடையாது. இப்பெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் மினிஸ்டர் சொல்றாரு, ஒரு துரைமுருகன் சொல்றாரு, நாங்கள் அந்த காலத்தில் புரட்சி தலைவரை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம். புரட்சி தலைவர் காலத்தில் கூட, அம்மா காலத்தில் கூட திமுக இந்த அளவுக்கு ஒரு அழிவை சந்தித்ததே கிடையாது. புரட்சி தலைவர் காலத்தில் கூட அந்த 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் திமுகவில் இப்படி ஒரு அழிவு, அதாவது திமுகவுடைய கிளை கழகம் வரை அனைத்தும் கலைந்தது கிடையவே கிடையாது. இப்ப முற்றிலும் கட்சியில் கீழே அழிஞ்சுக்கிட்டே வருது. கீழே யார் இருக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு கட்சியில் இருக்க அனைவரும் மாற்றுக் கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கா. திமுகவுக்கு இப்படி ஒரு பேரழிவு இதற்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக 96 அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடியான சூழலில் கூட அம்மாவை நம்பி அனைத்து தொண்டர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. 96 கூட இந்த அளவுக்கு யாரும் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை. முக்கியமான ஒரு சில தலைவர்கள், மேலிருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 4-5 பேர் மட்டுமே வெளியே போனார்கள். ஆனால் கீழே இருந்த தொண்டர்கள் யாரும் வெளியே போகவில்லை, அதிமுக வெளியேறவில்லை. மேலிருந்த ஒரு சில முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் சென்று திமுக வெளியே புதிய கட்சி ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது திமுக, அதிமுக அந்த பெருவாரியான கிளை கழகம் வரை ஒன்றியம், நிர்வாகம், நகரம், பகுதி என அனைவரும் கீழே கலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரே ஒரு காரணம், கட்சியை விட்டுவிட்டு கட்சியை விட அவருடைய சொந்த குடும்பம் முக்கியம் என்ற 2 தலைவர்களும் நினைச்ச ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு தொண்டர்கள் அவர் மேல வச்சு நம்பிக்கை போயிடுச்சு. எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடியும் அவருடைய மகனும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள திமுகவோடு இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சால் எப்படி அந்த தொண்டர்கள் அவர்கள் நம்பி பயணிப்பாங்க? அதே நேரத்தில் ஸ்டாலினும், அதாவது எந்த கட்சியை எதிர்த்து 2 பேரும் ஆட்சி செஞ்சிருந்தாங்களோ, எந்த கட்சியை எதிர்த்து இத்தனை வருஷம் 50 வருஷம் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அதை தாண்டி 2 பேரும் சேர்ந்து சொந்த அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களையும் காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு சுயநலமான முடிவை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு திமுக தொண்டர் யாரை நோக்கி பயணிப்பாங்க? நாளைக்கு இவர்கள் 2 பேரும், இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு, இவங்க 2 பேர் சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்கு 2 பேரும் கேஸ் வராம இவங்க செஞ்ச அனைத்து தப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு திமுகவில் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதற்கு முன்னால் அவங்க யாருமே அவங்க யாரும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யவில்லை. திமுக மேல இருக்கிற அனைத்து அவங்களுடைய தலைமை மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்ப இன்னைக்கு அதிமுகவோடு சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்காக ஸ்டாலின் இவ்வளவு பாடுபடுறாருன்னா இவரை நம்பி எப்படி பயணிப்பாங்க? நாளைக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வருது. நெருக்கடி வந்தால் இந்த கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கிறதுக்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த தொண்டர்கள் கட்சியில் இத்தனை வருஷமா 30-40 வருஷமா கடுமையாக போராடி உழைத்த தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டே வராங்க. தமிழகம் முழுவதும் சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா, மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அலுவலகமா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய மாவட்ட செயலர் அலுவலகமா இருக்கட்டும் சரி, ஏன்னா பாவம் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க ஒவ்வொருவரும். இப்ப அதிமுக இருக்கிறவங்க பலர் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி தன்னுடைய சுயநலத்துக்காக மொத்த அதிமுக அடமானம் வச்சு விட்டார். அவர் மொத்த அதிமுக கைப்பற்றி விட்டு சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அவர் கட்சியை நடத்தினா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டார். இதே நிலைமைக்கு தான் ஸ்டாலின் வந்துட்டார். இது ஒரு நெருக்கடியான நிலை. இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் அப்ஸ்கான்ல இருக்கு. எல்லாம் பல ஊழல் வழக்குகள், குதிரை பேரத்தில் சிக்கி பண மோசடி, 50 லட்சம் ரூபாய் கிட்ட ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தலைமறைவு இருக்காங்க. இந்த நேரத்தில் யாராவது லண்டன் பயணம் இருக்கா? ஸ்டாலின் லண்டன் கிளம்பிட்டார்.